இப்போ எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், எம்ஆர்பி போட்டு விற்கிற விலை கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் எவ்வளோ அப்படின்னா தெரியும், பேராஷூட்டாக இந்த விலை, இந்த இதுவாக இந்த விலை, இது எம்ஆர்பி இருக்குது. இப்போ டாஸ்மார்க் கூட நம்ம வந்து ஆல்கஹால் வந்து இது 140 ரூபா, அதுக்கே நம்ம மது பிரியர்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, 10 ரூபா 20 ரூபா கூட வாங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு ரேட் என்னன்னே தெரியாது. 1 கிராம் 10,000 இன்றைக்கி சொல்லுவான், 3 நாள் நீங்கள் அடிக்ட் ஆயிடுறீங்க. 4வது நாள் நீங்கள் கேட்கும் போது 10,000க்கு இன்னைக்கு கிடைக்காது ப்ரோ, இன்னைக்கு ரேட் 20,000 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருக்கிட்ட போய் சண்டை போடுவீங்க? கவர்மெண்ட் என்ன நீங்கள் 10,000 3 நாள் விற்றுக்கிட்டு இருந்தால் இப்போ 20,000 சண்டை போட முடியுமா? முடியாது. அப்போ 20,000 போது அதை கொடுத்து அவன் வாங்குவான். அப்போது நான் யோசிச்சு பாருங்கள், ஒரு மிடில் கிளாஸ் பாப்புலேஷனில் இருக்கிற பையன் யாராவது ஒருத்தர் அடிக்ட் ஆகிட்டானா அவ்வளோ காசுக்கு அங்கே எங்கே போவான்? 5வது நாள் 6வது நாள் கிடைக்கிறது நம்ம. அப்போ அது கிடைக்கலன்னும் போது தான் என்ன பண்ணுறான், அந்த வயதியாக வந்து போகிற ஒரு ஆன்டி கழுத்தில் இருக்கிற தங்கச்சங்கிலி அவன் கண்ணுக்கு படுது, போயிட்டா இருக்கிறான். ஸோ அது பேர் தான் வந்துட்டு என்னது, கொள்ளடிக்கிறது. ஓகேங்களா? அதையே தாண்டி வந்து மர்டர் பண்ணுறது. ஏன்னா சரியான வந்து எனக்கு கிடைக்கலன்னும் போது அவனுக்கு வந்து திங்கிங், ஸோ ஏதாவது பண்ணிக்கிட்டே காசு வேணும்ன்ட்டு. ஸோ இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக வந்து இந்த ட்ரக்ஸ் அமையுது.